அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அம்மன் குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பற்றி பார்ப்போம். அம்மன் குறிச்சி அமைதியும் ஆன்மீக சக்தியும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். இந்த ஊரில் வீற்றிருப்பது அருளிருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக ஒரே திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் மிகவும் பழமையான கோவிலாக விளங்குகிறது. புராண கதைகளின்படி இங்கே சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக அருள் பாலித்து மக்களின் துயரங்களை நீக்கி அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியதாக நம்பப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சன்னதியில் மனதார பிரார்த்தனை செய்தால் திருமணத்தடை, குடும்ப சிக்கல்கள், மன அமைதி குறைவு போன்றவற்றை நீக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். சுந்தரேஸ்வரர் சன்னதியில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உடல் நலம், தொழில் வளர்ச்சி, வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும் என்பதே பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. பிரதோஷம், மாசி மாகம், நவராத்திரி போன்ற தினங்களில் இந்த ஆலயம் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. அம்மன் குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நம்பிக்கையுடன் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத அற்புதமான சிவாலயம். ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி. அம்மா மதுரை மீனாட்சி, அருள்வாய் காஞ்சி காமாட்சி, அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லல் கலைந்தே காப்பாற்று. அன்னை தேவி பராசக்தி, என்னை படைத்தது உன் சக்தி. வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று. தில்லை அம்பல பத்தினியே, நெல்லையில் வாழும் பூதமியே, திருவடி மலரினை தொழுகின்றோம். திருவருள் புரிந்தென்னை காப்பாற்று. அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி, ஆனந்த ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். உள்ள கோவில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் நின் செயலே, பெருகட்டும் முந்தன் பேரருளே. அம்மா தாயே உன்னை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி, ஆனந்த ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். உள்ள கோவில் உன் கோவில், உயிரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செய்ய